அது நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தை குறித்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். We have to learn or know more about your faith. விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். அதனால விசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய வஸ்து, சக்தி. Faith is the greatest power. அந்த faith பவருக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. There is no comparison equal to the greatest power of faith. So your faith is the greatest power. விசுவாசம் ஒரு சக்தி உள்ள ஒரு வஸ்து. அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த நேச்சுரல் வேர்ல்ட் currency, money is a powerful. Then money is a powerful. Spiritual world, faith is a powerful. Amen. Faith is a powerful. Faith is the greatest power. அப்ப நேச்சுரல் வேர்ல்ட்ல கரன்சி எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கோ, அந்த கரன்சியை வச்சு நீங்க என்னன்னாலும் செய்யலாம். உருவாக்க முடியும், அழிக்க முடியும், நல்லதை செய்ய முடியும், கெட்டதை செய்ய முடியும், நல்லா வாழ முடியும், ஒன்றில்லாமல் கெட்டு போகவும் முடியும். அதனால மணி is not evil. Money is a good. The lust of money is a root of all evil. But in Christians we said money is evil. No, money is not evil. Lust of money is a root of all evil. அப்போ பணம் ஒரு ஈவலுக்கு ரூட்டா இருக்குன்னா அந்த பணம் நல்லதுக்கு ரூட்டா இருக்கும். குடிகாரங்கிட்ட காசு வந்தா அவன் குடிச்சு அழிப்பான், நல்லவங்கிட்ட காசு வந்தா நல்லது செய்வான். அப்போ மணி இஸ் நாட் a bad thing. மணி இஸ் நாட் evil. மணி இஸ் good. நல்ல காரியங்களை செய்யும்படி. அப்போ the natural world currency, money is a powerful thing. Same way that supernatural world, your faith is a powerful thing. Amen. அதனால இந்த சக்தி, இந்த விசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு விசுவாசம். இப்ப இந்த சக்தி உள்ள விசுவாசம் எதுல இருக்குதுன்னு நாம பார்க்கறோம்னா அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அது வேற எதுவும் கிடையாது, அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த சக்தி எங்க இருக்கு? இந்த பவர்ஃபுல் வெப்பன் எங்க இருக்குது? கிரேட்டஸ்ட் பவர் எங்க இருக்குன்னா it is in the word of God. Faith, word or saying, you cannot separate. விசுவாசம் வார்த்தை. விசுவாசம் எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அந்த வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்பதினால் விசுவாசம். அதான் பாயிண்ட். விசுவாசம் எப்படி? How faith comes? You cannot buy by faith. By faith comes by hearing the word of God. Let's read Romans 10:17. Very important key verse, Romans 10:17. Romans 10:17. 10:17. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப கேள்வி என்பது क्वेश्चनिंग கிடையாது, hearing. What you are doing? Hearing the word of God. Hearing the word of God. Faith comes by hearing the word of God. That's very important. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் வேதம், அதுக்கு தான் போதனை, அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும், அதுக்கு தான் நீங்க சபைக்கு வந்து இந்த வசனத்தை கேட்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க வந்து இதை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வரும். Faith is your currency. Faith is your currency. பணம் கொடுக்குறாங்க வாங்கன்னா ஜனங்க எவ்வளவு பேர் ஓடுவாங்க? சும்மா ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா விடவே மாட்டான். ஜனங்க கூட்டமா போய் அலமோதி அடிச்சு குடிச்சு அதுல நிறைய பேர் செத்து கித்து அந்த காசு வாங்குவாங்க. அது மாதிரி
விசுவாசம் கூட கரன்சி தாங்க. அப்ப விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா it's like a currency. If you have faith, it's like a currency. You can buy anything. Even you can buy money. You can buy anything. That is I am teaching. But our people, they have no time. அதான் போன வாரம் சொன்னேன். இந்த ஏன்னா இது விசுவாசம் வார்த்தைக்குள் இருக்கிறபடினா இந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? எல்லாம் விசுவாசம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். விசுவாசம் இருந்தா பயப்பட மாட்டீங்க. நம்பர் 1. விசுவாசம் இருந்தா எதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. If you have faith, no fear. You don't worry about anything. Now life is worry. வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? கவலை தான் இருக்குது, கஷ்டம் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்தானா இன்னைக்கு பணம் காசு இல்லாத பரவாயில்ல. ஆனால் விசுவாசம் இருந்தானா நீங்க நான் மேல வந்துடுவோம். ஏன்னா விசுவாசம், faith is your currency. Faith is your currency. ஆனா இந்த faith எப்படி வரும்? கேட்பதினால். ஆனா ஒரு விசுவாசி வசனத்தை கேட்க தீர்மானிச்சா அவங்க வாழ்க்கையில தோக்கவே முடியாது. ஆமென். ஏன்னா வார்த்தை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வந்ததுன்னா எல்லாம் வந்தா மாதிரி. விசுவாசம் வந்ததுன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது, உங்க வாழ்க்கையில தோல்வியே இருக்காது, உங்க வாழ்க்கையில போராட்டமே இருக்காது, உங்க வாழ்க்கையில கண்ணீரே இருக்காது. ஆனா விசுவாசம் கேள்வினால் தேவனுடைய வார்த்தை கேட்பதனால் வரும். அதுதான் பிசாசு ரொம்ப கன்னிங். அவனுக்கு தெரியும் how God works. பிசாசுக்கு என்ன தெரியும்? தேவன் எப்படி வேலை செய்யறார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் யாரோட கூட இருந்தவன்? தேவனோடு. லூசிபர் அவன் ஏஞ்சல், அவன் தேவன் தள்ளுவதற்கு முன்பாக தேவனோடு இருந்தவன். அப்போ அவங்க ஏஞ்சலுக்கெல்லாம் தெரியும் தேவன் எப்படி ஆபரேட் பண்றாரு. எப்படி ஆபரேட் பண்றாரு? வார்த்தையினால். விசுவாசத்தின் தேவன் வார்த்தையில செயல்படுறார். இதான் பெரிய இம்பார்ட்டன்ட் ரெவலேஷன். How God operate the faith God, he operate by his word. Amen. இது ஒரு பெரிய ரகசியம். It's a mystery. It's a greatest truth or it is secret. You should understand the faith God is operated by his word. விசுவாசத்தின் தேவன் எதனை செயல்படுறார்? இத புரிஞ்சுதானா இந்த கிறிஸ்து வாழ்க்கை சூப்பரா இருக்கும். என் தேவன் விசுவாசத்தின் தேவன். அவர் எதுல ஆபரேட் பண்றாரு? வார்த்தையில ஆபரேட் பண்றார். நீங்க விசுவாசி எதுல ஆபரேட் பண்ணணும்? வார்த்தையில ஆபரேட் பண்ணணும் இல்லைங்களா? ஆனா பிசாசு என்ன செய்யறான்? வார்த்தையில தேவன் ஆபரேட் பண்றாரு, வார்த்தையில தேவன் செயல்படுறார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால்தான் ஆதியிலே பாவம் செய்வதே வார்த்தையினால் தான் பாவம் செய்யச்சான். யோவானை பேச வைத்துதான் பிசாசுக்கு தெரிய வந்தது. நான் ஒரு சீக்கிரம் சொல்றேன், நீங்க பேசலன்னா பிசாசுக்கு தெரியவே தெரியாது. நீங்க பேசலன்னா யாருக்கு தெரியாது? சாத்தானுக்கு தெரியாது, பிசாசு கூட்டத்துக்கு தெரியாது. மிகப்பெரிய சீக்ரெட். ஆனா நீங்க பேசாம இருந்தாலும் தேவனுக்கு தெரியும். ஏன்னா God is almighty, devil is not almighty. நீங்க பேசும்போதுதான் அவனை பிசாசுக்கு நல்லா புரியும். அப்ப நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை பிடித்து அவன் வேலை செய்வான், அவன் எல்லா காரியங்களும் செய்வான். அந்த வார்த்தையை எடுத்து தேவனும் தேவ தூதர்களும் வேலை செய்வார்கள். பாருங்க பிசாசு எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனை பிடிக்கிறான். ஃபர்ஸ்ட் டோர் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் டோரை ஒவ்வொரு மனுஷனையும் ஃபர்ஸ்ட் பொய் சொல்ல வைப்பான். பிசாசு ஃபர்ஸ்ட் என்ன பேச வைக்கிறான்? பொய் சொல்லுவாங்க. சும்மா தானே பொய் சொன்னேன். பொய்
சொல்ல வைக்கிற இந்த டோர் தான் பிசாசுக்கு நீங்க ஓபன் பண்ண. இந்த பொய் சொல்லும் போது சும்மா சொல்லிடும், தேவையில்லாம சொல்லிடும், அது இம்பார்ட்டன்டே கிடையாது நம்ம சொல்றோம். ஆனா பிசாசுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவன் உள்ள வரணும்னா அவனுக்கு ஒரு டோர் தேவை. அந்த டோருக்கு பேர் தான் லயர், லைஸ். பொய் சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில பிசாசு அப்படியே உள்ள வந்துடும். பொய் சொன்னீங்கன்னா பிசாசு டோர் ஓபன் பண்றீங்க. ஏன்னா பிசாசுடைய டைட்டில் இஸ் a father of liar. பொய்களுக்கு தகப்பன். வேற எதுக்கும் அவனுக்கு டைட்டிலே கிடையாது. பைபிள்ல வேற எதுக்கும் அவனுக்கு பேர் வச்சதே கிடையாது இல்லைங்களா? தந்திரம் உள்ளவன், ஆனா பொய் சொல்றான். பிசாசு என்ன சொல்லுவான்? பொய் சொல்லுவான். அப்போ அவன் பொய் சொல்ற எல்லாருக்கும் அவன் யாரு? தந்தை, தகப்பன். உட்காருச்சு. பொய் சொல்ற எல்லாருக்கும் அவன் யாரு? ஃபாதர். அப்ப நீங்க பொய் சொன்னீங்கன்னா நீங்க யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? பிசாசு பிள்ளை. அப்ப நீங்க பொய் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அப்படியே எழுதுவான். ஏன்னா டக்குன்னு உங்களை பிடிக்க மாட்டான் இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தான் வாழ்க்கையில ஏதோ ஒன்று கொடுத்து அப்படியே கடைசியில கொண்டு போய் உங்களை நரகத்து கொண்டு போவான். ஏன்னா அவன் பொய்யை உடைய பிதா. அப்போ நான் பேசும்போது, நான் பொய்யை பேசும்போது நான் பிசாசு என்ன பண்றேன்? டோர் ஓபன் பண்றேன். யாருடைய வாழ்க்கையில? என் வாழ்க்கையில. நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க பிசாசுக்கு டோர் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து, ஒரு பிசாசு உள்ள வந்தான்னா யோபு வாழ்க்கையில நடந்துதான் நடக்கும். எல்லாம் இழந்து போனாம பிசாசு உள்ள அனுமதித்தனால் அவனுடைய சொத்துக்கள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுச்சு. அவனுடைய பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். அவனுக்கு வியாதி, அவனுக்கு வாழ்க்கையில மேல வரவே முடியாத அளவுக்கு பிசாசு என்ன செய்யலாம்? காரியங்கள் செய்யலாம். அப்போ உங்க வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனால் தான் தேவன் மனிதனை தன்னை போலவே சிருஷ்டித்தார். God created his own image and likeness. What is a God likeness image? What is a God's image and likeness? God is a speaking. The same likeness, same image given to the mankind. Okay? அதுதான் பேசுகிற ஆற்றல். மனிதனை ஆதாமை படைத்து அவன் நாசில சுவாசத்தை ஊதினார். அப்போ அவன் ஜீவன், அது இங்கிலீஷ்ல வந்துன்னா he became a speaking soul. வேற எதுக்குமே ஸ்பீக்கிங் சோல் கிடையாது. யாராவது பேசுகிற ஆற்றல் இருக்குதா? யாருமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தேவனுடைய சாயல் இல்லை. காட்ஸ் இமேஜ் கிடையாது, காட்ஸ் லைக்னஸ் கிடையாது. God likeness given to only mankind. மனிதனுக்கு தான் அவருடைய சாயல், அவருடைய ரூபம். அவருடைய சாயல் ரூபம் என்ன தெரியுங்களா? அவரை போலவே நானும் பேசக்கூடியவன். வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, எந்த வாழ்க்கையா இருக்கலாம். இன்னைக்கு வியாதி இருக்கலாம், இன்னைக்கு தோல்வி இருக்கலாம், இன்னைக்கு வறுமை இருக்கலாம், இன்னைக்கு கடன் இருக்கலாம், இன்னைக்கு எதுவா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே எதுல வந்தது? நீங்கள் பேசின வார்த்தையினால் தான். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா நீங்க நல்லா இருக்கிறீங்க, வெற்றியா இருக்கிறீங்க, சுகமா இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கிறீங்க, நல்லா நன்றா இருக்கிறீங்க, அதுவும் கூட நீங்க பேசின வார்த்தையில தான் இருக்கு. ஏன்னா இந்த வாழ்க்கைய, இந்த உலகம், இந்த ரெலம், இந்த வாழக்கூடிய இந்த மனிதனுக்கு ஆண்டவர் அவன் வார்த்தையில வைத்துட்டான். தெரியுங்களா? அதான் நீங்க பேசுகிற வார்த்தை வைத்துதான் பிசாசு வேலை செய்வான், தேவனும் வேலை செய்வான். அப்போ பிசாசு நல்லா தெரியும் தேவன் எதுல செயல்படுறாரு? வார்த்தையில. அதான் இந்த வார்த்தை கேட்ட உடனே
பிசாசு வந்துருவான். கேட்ட உடனே எங்க வரான்? உடனே வந்துருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு விசுவாசிக்குள்ள இந்த விசுவாச வார்த்தை உள்ள போனா அவன் உலகத்திலே பெரிய ஆளாயிடுவான், இந்த உலகத்திலே பெரிய ஐஸ்வரன் ஆயிடுவான், இந்த உலகத்திலே பெரிய ஜெயிக்கிறன் ஆயிடுவான். The word comes to your life, you will become a greatest successful man. another Joshua 1:8 என்ன சொல்லுது? Let's read Joshua 1:8. ரொம்ப important. இந்த வார்த்தை என்ன செய்யும்? Joshua 1:8 என்ன சொல்லுது? Let's read Joshua 1:8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயில எங்க வைக்கணும்? முதலாவது செல்ஃப்ல கிடையாது, பத்திரமா பைபிள் அங்க கிடையாது. இந்த வார்த்தை Joshua 1:8, Joshua 1:8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? ஏன்னா இப்ப நீங்க வார்த்தையில இந்த பைபிள், இந்த வார்த்தை வசனம் உங்களுடைய நாவல் இருக்குன்னு வச்சுங்களேன், நாம் தோக்கவே முடியாது. இது பைபிள் நல்லா இருக்கு, எல்லா இடத்துல எல்லாரும் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை, இந்த வசனம் எங்க இல்ல? ஆனா நாவல் என்ன இருக்குது? வியாதியும் தோல்வியும் வறுமையும் எல்லாமே பொய்யும். என்ன இருக்குது? பொய் தான் இருக்குது. அந்த பொய் பேசிட்டீங்கன்னா அந்த வார்த்தை பவர்ஃபுல். பிசாசு எடுத்துட்டான், கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ப்ரோசஸ் பண்ணிட்டான். பொய் பேசுறது நீங்க பாருங்க, அவங்களால மேல வரவே முடியாது. ஏன்னா பிசாசு மேல வர, ஏன்னா பிசாசு எதுக்கு வரும்? ஜான் 10:10. Let's read John 10:10. யோவான் 10:10. பிசாசு எதுக்கு வரும்? Why devil comes? அழிக்கவும் கொல்லவும் திருடவும். திருடவும் கொல்லவும், இதான் பிசாசுடைய வேலை. அப்ப ஜனங்க கெட்டு போறாங்க, அழிஞ்சு போறாங்க, ஜனங்களால மேல வரலன்னா அவங்களுக்குள்ள யார் வேலை செய்யுது? யாருப்பா தம்பி? யார் வேலை செய்யுது? பிசாசு வேலை செய்யுது. Devil is working in them. Devil comes to steal, destroy and kill. Because he is a liar of father. But God says, I came to give life. நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூரணம், abundant life. ஒரு குறையில்லாத வாழ்க்கை கொடுப்பதுதான் இயேசு உலகத்தில் வந்தார். ஆனா பிசாசு அவன் திருட, கொல்லற, அழிக்கிறவன். அப்ப இந்த வார்த்தை உங்களுக்குள் இல்லைன்னா, உங்க வார்த்தை வைத்துதான் அவன் எல்லாத்தையும் அழிப்பான். பிசாசால நீங்க பர்மிஷன் கொடுக்கலன்னா நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அவங்க வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. பிசாசு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, சரிங்களா? பிசாசு, சாத்தா, மந்திரம், சூனியம், ஏவுதல், இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா இதுக்கு நீங்க எப்போ உங்க வார்த்தை கொடுக்குறீங்களோ அது became a powerful. நான் ஒண்ணே இல்லை இல்லையா? நான் ஒருத்தரை சந்தித்தேன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அவருக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவருக்கு நான் சந்தித்து ஒரு ஜாப் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் சபைக்கெல்லாம் வந்தார். டாக்டர் சொன்னாங்க ஒரு 3 மாசம் தான் இருப்பாரு, ஒரு 3 மாசத்துக்குள்ள 3-4 மாசம் இறந்துருவாரு. பாருங்க, அவர் நம்ம சபைக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவங்க ஃபேமிலி எல்லாரும் மலேசியாவுக்கு வருவாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் அவர் வார்த்தை சொல்லுவாரு, என்ன இருக்கு எப்படி ಹೇಗಿದ್ದೀರಾ கேட்டா அவனாத்துல சொல்லுவாரு, நான் ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ, ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ அப்படின்னு சொல்லி. எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 10 years, 8 years மேல வாழ்ந்தாருங்க. அவர் நான் தான் அனுபவம் பண்ணேன் தும்பூர்ல போயிட்டு. அப்போ அதே கண்டிஷன் தான், அதே டயர்ஸ் தான். ஆனா 4 மாசம் சாக வேண்டியவர் 8 வருஷம் இருந்தார். எப்படி? அவர் கேட்ட இதை நான் அங்க போதித்தேன். அந்த அவங்க வரப்போது இந்த வார்த்தை இதே பிரசங்கத்தை நாங்க போதித்தேன். கேட்டவர்கள்
சரியா? ஆனா அவருக்கு புரிஞ்சதே இல்லை, அவர் பிடிச்சிட்டாரு. ஆனா எப்ப கேட்டா சொல்றாருன்னா, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ, ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ, எனக்கு தெரியும், அந்த வார்த்தைனால் 8 இயர்ஸ் வாழ்ந்தார். பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, வறுமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா you should not speak what you see. You should not speak what you hear. You should not speak what situation you are going. It means you should not speak whatever the present condition. If you have faith, you will see the future. You will see the God's power. Invisible things, not visible things. அப்போ இந்த வார்த்தை எங்க இருக்கணும்? உன் வாயில. ஏன்னா உங்க வாயில இருக்கிற வார்த்தை வைத்து தான் பிசாசு செயல்படுவான். அதனால உங்க வாய், உங்க நாவு, உங்க வார்த்தை ரொம்ப முக்கியம். Your mouth, your tongue, your speaking is very very important. It's need devil, it's need God. Your word needs for devil, your word needs for God. It's a great mystery. எல்லாருமே இந்த நாவின் அதிகாரம் தான் வாழ்க்கையே. அப்ப அந்த இந்த வார்த்தை யார் சொல்லித்தரார்? யோசுவா சொல்லித்தரார். இந்த வார்த்தை உன் வாயிலும் விட்டு பிரியக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது உன் வழியை வாழ்க்கை பண்ணுவாய். அப்பொழுது நீ, இங்கிலீஷ்ல என்ன வருதுன்னா, இந்த வார்த்தை நீ பேசி இதை கேட்டு இதுல வாழ்ந்து இதுல நடக்கும் போது பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது, you will prosper, you will have good success. இங்கிலீஷ் பைபிள் அப்படியே வருது, you will prosper your way and you will have good success. Prosper and success எங்க இருக்குதுன்னா, it's in your tongue, it's in your mouth, it's in the word of God. அதனால்தான் பிசாசுக்கு நல்லா தெரியும், இந்த வல்லமுள்ள சக்தி, இந்த வல்லமுள்ள பவர், the greatest power of faith, it's in the word of God. இத ஒரு ஆழமா நான் போதிக்கிறதுல பிசாசு விட மாட்டான். இத ஒரு சர்மன், 4 பாயிண்ட், 4 ஜோக், 4 கதை, ஜனங்களை அப்படியே சிரிக்க வச்சு அப்படியே கொஞ்சம் இமோஷன் பண்ண வச்சு அப்படின்னா அங்க ஜனங்க நிறைய போவாங்க. ஏன்னா அங்க வார்த்தையை கேட்கிற விசுவாச வார்த்தை இல்லை. பவுல் சொல்றாரு, நாங்க பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை, நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இதை நீங்க தொடர்ந்து வந்து கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கண்டிஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மேல வந்துருங்க. ஏன்? நீங்க ஜெயிக்க முடியும். You will prosper, you will have good success. ஏன்னா பைபிள் never fail, God's word never fail. வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு விரோதமா எந்த சக்தியும் கிடையாது. There is no power against the word of God. When you speak from a word, your mouth, there is no any power against it. So God's power of the faith, இந்த விசுவாச வல்லமுள்ள சக்தி தேவனுடைய வார்த்தையில வச்சிட்டா. faith வேற எங்கேயும் கிடையாது. faith only in the word of God. அப்ப அந்த word of God நீங்க கேட்கணும். word of God படிக்கிறதுனால விசுவாசம் வராது. நிறைய பேரு வருஷத்துல 10 முறை படிச்சு முடிக்கிறான். நிறைய விசுவாசி வருஷத்துல எத்தனை முறை முடிச்சிடறான். ஆனா நீங்க அப்படி படிக்கிறதுனால விசுவாசம் வராது. பைபிள் படிச்சிட்டேன் இத்தனை வருஷம், ஒருத்தர் சொல்றாரு, என் ஏஜ் அவ்வளோ முறை நான் படிச்சிட்டேன். அவர் 50 இயர்ஸ் பைபிள் படிச்சுக்கிட்டார். வாழ்க்கை பாருங்க, ஒன்னும் முன்னேற்றம் கிடையாது, ஒன்னும் மேல வரவே இல்லை. அதே லைஃப் தான், அதே போராட்டம், அதே லைஃப் தான் வாழ்வாங்க. ஏன்னா பைபிள் சொல்லல, நீங்க பைபிள் வாசிக்கிறதுனால விசுவாசம் வராது. வாசிக்க நல்லதுதான், ஆனா அந்த வாசித்த வசனத்தை நீங்கள் அந்த போதனையா கேட்க வேண்டும். ஏன்னா கேள்வினால் விசுவாசம் வரும். அப்ப தேவனுடைய வார்த்தை கேட்பதனால தான் விசுவாசம் வரும். How faith comes? By hearing the word of God. I am talking about how faith comes.
விசுவாசம் எப்படி வரும்? நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க கடவுளுக்கு, இல்லைங்க, அப்படி விசுவாசம் வராது. நீங்க என்ன பண்ணாலும் விசுவாசம் வராது. 40 நாள் உபவாசம் இருந்தால் விசுவாசம் வராது. கண்ணீரும் ஜெபம் இருந்தால் விசுவாசம் வராது. நீங்க என்ன மன்றாடினால் விசுவாசம் வராது. ஏன்னா விசுவாசம், how faith comes? Only hearing the word of God. You should hear the word of God. புரியுதே இல்லையோ? ஆனா அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நாள் லைட் அடிக்க பாருங்க, அன்னைக்கு வாழ்க்கை பிரகாசமாயிடும். உங்க வியாதி மாறிடும், உங்க துக்கம் மாறிடும், உங்க பிரச்சனை மாறிடும், உங்க தோல்வி மாறிடும், உங்க எல்லாம் மாறிடும். ஏன்னா அந்த வெளிச்சம், அந்த லைட் இட்ஸ் இன் தி வேர்ட் ஆஃப் காட். இல்லையா? ஒரு அம்மா வராங்க, உட்காருமா, அவங்களுக்கு புரியுதே இல்லையோ, நான் சொல்லிட்டேன், நீங்க சர்ச்சில் வந்து உட்கார்ந்துங்க, கேளுங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை எப்படின்னு. அவங்களுக்கு புரியுதே இல்லையா, மாறாவன்ட்டா. ஏன்னா வாழ்க்கை மாறி இருக்குங்களா? சேஞ்சஸ் இருக்குங்களா? ஒண்ணுமே இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா இந்த வாழ்க்கை இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்கதான் இது கடினம். அவங்க இந்த வசனத்துக்கு, ஏன்னா பிசாசு தெரியும், இந்த வார்த்தையை இவங்களுக்குள்ள போச்சேன்னா இவங்க சபையில பெரிய ஆயிடுவாங்க, ஊழியெல்லாம் நல்லா ஆயிடும், ஊழியெல்லாம் பெருசாகும். நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னா உங்க தேவன் உங்களை அநேகருக்கு நல்லா வச்சிருக்க உதவி செய்வான். ஆமென். அப்ப இந்த வார்த்தை உள்ள போகக்கூடாது, கேட்க கூடாது. அதனால்தான் உங்களை கேட்க விட மாட்டான் பிசாசு. வசனத்தை பைபிள் சொல்றது, கேட்ட உடனே பிசாசு வரான். ஏன் வரான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வார்த்தை, இந்த பார்த்து பாருங்க, இன்னும் வல்லமையா இன்னும் போதிக்க போறோம். இந்த வார்த்தை ஹீப்ரு 11:3 என்ன சொல்லுது? நான் படிச்ச ஆல்ரெடி. ஹீப்ரு 11:3 இந்த வார்த்தை என்னன்னா, விசுவாசத்தினால் நாம் உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இப்போ உலகம் எதுல உண்டாக்கப்பட்டது? விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தை. அப்ப விசுவாசம் இருக்கிறது, ஆனா அது உண்டாக்கணும்னா அதுக்கு தேவை வார்த்தை. வெரி குட். விசுவாசம் என்பது ஒரு வல்லமுள்ள சக்தி. விசுவாசம் பவர்ஃபுல் திங்ஸ். லிசனிங். விசுவாசம் வல்லமுள்ள ஒரு கிரேட்டஸ்ட் பவர். faith is the greatest power. ஆனா அந்த கிரேட்டஸ்ட் பவர் அது எதனால உண்டாக்கப்பட்டது? இங்கிலீஷ்ல வாசிங்க அந்த வசனத்தை. By faith we understand that the universe was created. The world was created